ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக் டிக். டே 13 அண்ட் 14க்கு நான் என்ன படிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ணபா அகாடமி தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ராஜு சார் பார்த்தீங்கன்னா, சுற்றெழுத்துக்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஐஎன்எம்முக்கு பார்த்தீங்கன்னா, 10th உள்ள தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த லெசன் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த லெசனை பார்த்தீங்கன்னா 10th புக்கில் உள்ளதை ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாரோட வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்தேன். ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். ஏற்கனவே என்கிட்ட பழைய நோட்ஸ் இருக்கு. ஆனா, அதில ஸ்கூல் புக்ல உள்ளது மட்டும் தான் இருக்கும். இப்போ அவுட் சோர்ஸும் சேர்த்து இது பண்றதுனால, நான் புதுசா சாரோடதும் சேர்த்து பார்த்து எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலிட்டிக்கு வினிதா மேம் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் நான் இன்னும் ஃபுல்லா எடுத்து முடிக்கல. ஒரு 30 மினிட்ஸ்க்கு தான் முடிச்சிருக்கேன். அடுத்து நேரம் கிடைக்கிறப்ப தான் அத எடுக்க முடியும். எல்லா நேரமும் நம்ம அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எல்லாத்தையும் படிச்சுட்டு கரெக்ட்டா இன்னைக்கு முடிச்சு வச்சிரணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்மளால முடியாது. ஒரு சில நாள் முடிக்கலாம். ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லேக் ஆகும். அப்படி லேக் ஆகுறப்ப அவ்வளோதான், ஐயய்யோ! நம்ம வந்து விட்டுட்டோம். இதுக்கு மேல நம்மளால படிக்க முடியாது. அந்த மாரிலாம் நெனைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலும் படிச்சுக்கிட்டு வாங்க. அது மனுஷங்களோட இயல்பே அதுதான். ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப அப்படியே என்ன சொல்றது, எல்லாத்தையும் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம மோட்டிவேஷனா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு சில நாள் வந்து டவுன் ஆகும். சில பேரு டவுன் ஆகுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அத படிக்கிறதே விட்டுருவாங்க. 1 மாசம் கழிச்சு படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரப்ப படிச்சுக்கலாம். இல்ல இந்த வருஷம் ஆரம்பிக்கட்டும், நம்ம ஜனவரி மாசத்துலேருந்து படிச்சுக்கலாம். அந்த மாரிலாம் வந்து யோசிப்பாங்க. அந்த மாரி யோசிச்சு நம்ம விட்டோம்னா, திருப்பி வந்து நம்ம அதில கையே வைக்க மாட்டோம். நம்மளால சிலபஸே முடிக்க முடியாது. அந்த மாரி டவுன் ஆகுறப்ப ரொம்ப கம்மியா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுதா, ஒரு 2 பேஜ் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள்லயே திருப்பி நீங்க பூஸ்டப் ஆயிடுவீங்க. ஆனா அத விட்டுட்டீங்க அப்டின்னா, திருப்பி அத நீங்க ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில நேரத்துல நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி முடிக்கவும் முடியாது. ரொம்ப லேட்டா அப்புறம் திருப்பி இதே மாரி ஒரு மோட்டிவேஷன் வந்து ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுட்டோம். இடையில லேகா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, இதோட கன்டினியூவேஷன மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு கன்சிஸ்டன்ட்டா படிங்க. கன்சிஸ்டன்ட்டா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து வேலை வாங்கிடலாம்.